சூழ்நிலை தான். ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகம் சொன்ன மாதிரி ஆத்தாகு, எஸ்தர், மொர்தெகாய்க்குள்ள அந்த ஐக்கியம் வந்ததுனால, அந்த அபிஷேகம் வந்ததுனால இந்த சூசா நகரம் என்ன பண்ணுச்சு? மகிழ்ந்தது, சந்தோஷப்பட்டது, பண்டிகை கொண்டாடிச்சான். என்ன கொண்டாடுறாங்க? பண்டிகை. இவங்களை யாரெல்லாம் அழிக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாரும் குடும்பமாக அழிக்கப்பட்டு போயிட்டாங்க. யாரெல்லாம் அழியணும்னு நினச்சவங்க அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டாங்க. எஸ்தரும் எஸ்தருடைய ஜனங்களும் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? பாதுகாக்க. அல்லேலூயா. நம்மளையும் இன்னைக்கு சில சூழ்நிலைகளில் நம்ம குடும்பங்களை அழிக்கணும் அப்படிங்கிற திட்டங்கள் சிலர் போடலாம். மனசில் நினைக்கலாம், நேரடியாக செய்யலாம், மறைமுகமாக செய்யலாம். எந்த திட்டமும் நமக்கு பலிக்காது. பலிக்காமல் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கட்டளையக்கூட அபிஷேகத்தை கட்டளையிடுவார். அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுக்குற என்ன தருவார்? அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை கேட்டு 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 நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். நம்ம பார்த்துட்டோம், ஐக்கியத்தை பார்த்தாச்சு. இன்னும் இந்த